வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ஸ்ரீலங்கன் சுவையான தொதல் எப்படி பண்றதுதான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல தொதல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ சர்க்கரைக்கு 250 கிராம் வறுக்காத வெள்ளை பச்சரிசிமா. இது நான் வீட்டிலேயே தயாரிச்சது. 250 கிராம் வெள்ளை பச்சரிசியை கழுவி காய வச்சு மிக்சியில் அரைச்செடுத்தது. அடுத்தது இந்த தொதலுக்கு தேவையானது தேங்காய் பால். இந்த மாதிரி சைஸ்ல 4 தேங்காய் எடுத்து துருவி பால் எடுத்திருக்கிறேன். இதுல முதலாம் பால், இதுல 2ஆம் பால், 3ஆம் பால், 4ஆம் பால், கடைசியாக இதுல 5ஆம் பால். 1/4 கப்பு உடைச்ச முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு, அதாவது 8ல் 1 பகுதி டீஸ்பூன் உப்பு. இப்போ தொதலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். முதல்ல சர்க்கரையை நாங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை சேர்த்து கூடவே 5ஆவதா எடுத்து வச்சிருக்கிற 3/4 கப் அளவுக்கு அந்த தண்ணி பாலை சர்க்கரைக்குள்ள சேர்த்து இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி பாலுக்கு பதிலாக நீங்க தண்ணி கூட நீங்க சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப சர்க்கரை கரைகிறதுக்குள்ள மிகுதியான தொதலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துடலாம். இப்ப இதுல அரிசிமா சேர்த்துக்கலாம். கூடவே நாங்க ஏற்கனவே புளிஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். எப்பவுமே அரிசிமா எடுக்கும் போது வறுக்காத அரிசிமாவை எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மா பசத்தன்மையா இருக்கும் போது தொதல் ரொம்பவே நல்லா வரும். இப்ப இது கூட சுவைக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது 8ல் 1 பகுதி டீஸ்பூன் உப்பு. இப்ப சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கோங்க. எப்பவுமே நீங்க தொதலுக்கு தேவையான பொருட்கள் சேர்க்கும் போது எல்லா அளவுகளும் கணக்கா இருந்தா தான் உங்களுக்கு நல்ல ஒரு பதத்துல உங்களுக்கு தொதல் கிடைக்கும். இப்ப பாருங்க, சர்க்கரையெல்லாம் அழகா கரைஞ்சிட்டு இதை இப்ப நாங்க ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற அரிசிமா தேங்காய் பால் கலவைக்குள்ள வடிகட்டி சேர்த்துடலாம். அப்பதான் இந்த சர்க்கரையில இருக்கிற எந்த ஒரு கழிவு பொருட்களும் தொதலுக்குள்ள போகாது. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் இப்ப நாங்க தொதல் கிண்ட ஆரம்பிக்கலாம். தொதல் கிண்டுறதுக்கு இந்த மாதிரி கனமான அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தொதல் கிண்ட வசதியா இருக்கும். இப்ப தொதல் கிண்ட ஆயத்தமா இருக்கிற பாத்திரத்துக்குள்ள ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற தொதல் கலவையை படிகட்டி சேர்த்துடலாம். இந்த தொதலுக்கு நான் சேர்த்துக்கொண்ட தேங்காய் பாலினுடைய அளவு உங்களுக்கு நான் சொல்லி இருந்தபடினால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒருவேளை தேங்காய் பாலுடைய அளவு கூடினாலோ அல்லது குறைஞ்சாலோ தொதலுடைய பதம் வித்தியாசப்படுமா என்று சொல்லி. அப்படி ஒரு நாளும் வித்தியாசப்படாது. என்னென்னு சொன்னால் தேங்காயில நாங்கள் சேர்த்துக்கொள்கிற தண்ணீருடைய வீதம் சில வேளையில கூடலாம் குறையலாம். அப்படி கூடினால் உங்களுக்கு கொஞ்சம் தொதல் பதத்துக்கு வர்ற நேரம் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா எடுக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் குறைஞ்ச தண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாவே அது உங்களுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளவுதான் வித்தியாசம். டேஸ்ட்லயோ அல்லது அதனுடைய பதத்திலயோ எந்த வித்தியாசமும் வராது. இப்ப பாருங்க, தொதல் கலவையெல்லாம் தொதல்கின்ற பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இப்ப நாங்க கிண்ட ஆரம்பிக்கலாம். எந்த அளவுக்கு கனமான பாத்திரம் தொதல் கிண்டுறதுக்கு அவசியமோ அதே போல நல்ல உறுதியான கரண்டியும் கூட முக்கியம்தான். இந்த மாதிரி மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. இப்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். எப்பவுமே நெருப்பு மீடியமா இருக்கட்டும். தொதல் கிண்ட ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்க கிளறிக்கொண்டே இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னா அடியில அடிப்பிடிக்க பார்க்கும். இந்த தொதலை பொறுத்தவரையில நீங்க இன்னும் ஒரு ஆளை உதவிக்கு வச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். மாறி மாறி நீங்க கிண்டும் போது அது உங்களுக்கு களைப்பு தெரியாது. இப்ப இதுல நாங்க பாக்குற பதம் கிண்ட ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, தண்ணி எல்லாம் வத்தி மா நல்லா இறுகி கொண்டு வருது. இப்ப நீங்க பாக்குற இந்த பதம் நாங்க கிண்ட ஆரம்பிச்சு 20வது நிமிஷம் எண்ணெய் விட ஆரம்பிக்குது. பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பதம் வந்து நாங்கள் கிண்ட ஆரம்பித்து 30வது நிமிஷம். பாருங்கள் தொதல்ல உள்ள எண்ணெய் எல்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருகுது. இப்போ பாருங்க நீங்கள் பார்க்குற இந்த பதம் வந்து நம்ம கிண்ட ஆரம்பித்து 40வது நிமிஷம். இப்போ நெருப்பை வந்து நல்லா குறைச்சிட்டு அந்த தொதல்ல இருந்து வெளியேறி இருக்கிற முழு எண்ணெயை நீங்கள் ஒரு கரண்டி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க தொதல்ல இருந்து வெளியேறின எண்ணெய் முழுவதையும் கொஞ்சம் கூட விடாமல் வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த டைமில் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த தொதலுக்கு நீங்கள் வாசனை பவுடர் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பப்பட்டு சொன்னால் நீங்கள் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே தொதலுக்கு எந்த வாசனை பவுடரும் சேர்த்துக்கிறது இல்லை. ஏனென்று சொன்னால் தேங்காயினுடைய அந்த இயற்கையான வாசனை தான் இந்த தொதலுக்கே ஒரு தனி சிறப்பு. நீங்கள் பார்க்குற இந்த பதம் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து 5வது நிமிஷம். இப்போ வந்து நம்முடைய தொதல் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கேக் தட்டுக்கு மாற்றிடலாம். தொதல்லையே எண்ணெய் இருக்கிறபடினால நீங்கள் கேக் தட்டுக்கு எண்ணெய் பூச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தொதலெல்லாம் கேக் தட்டுக்கு மாற்றினதும் இந்த மாதிரி மடித்த ஃபைல் கொண்டு மேலே வந்து நீங்கள் சமப்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் எண்ணெய் பூசின தட்டையான கரண்டியை வச்சும் நீங்கள் இந்த மேல் பகுதியை நீங்கள் சமப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்க அழகா சமப்படுத்தியாச்சு. இப்போ இதை வந்து நாங்கள் உடனே துண்டுகள் வெட்ட முடியாது. இது ஒரு 2 மணி நேரமாவது ஆற வச்சது பிற்பாடு தான் நாங்கள் இதை ஸ்லைஸ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு ஃபாயில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 மணித்தியாலம் ஆயிட்டு இப்போ நம்ம தொதலை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க தொதல் நல்லா ஆறி துண்டுகள் வெட்டுற பதத்துக்கு நல்லா இறுகிருச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாத்திரலாம். இந்த மாதிரி வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தினதும் எண்ணெய் பூசின ஒரு கத்தியை பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான வடிவத்தில் துண்டுகள் வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து சதுரமாக துண்டுகள் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க நம்முடைய சுவையான தொதல் அழகா ரெடி ஆயிருச்சு. இப்போ பாருங்க அதை பிரிச்சு காட்டுறேன். அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. என்ன நண்பர்களே, சுவையான ஸ்ரீலங்கன் தொதல் அழகா ரெடி ஆயிருச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.